குடியரசு தின விழாவை முன்னிட்டு தேனி மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் கலெக்டர் ரஞ்சித் சிங் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து 26ஆம் தேதி காலை 8:05 சமாதான புறா பறக்கவிட்டு மூவர்ண பலூனையும் பறக்கவிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்திய குடியரசு தின விழா நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்ற நிலையில் தேனி மாவட்ட நிர்வாகம் சார்பில் தேனி மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் குடியரசு தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு கலெக்டர் ரஞ்சித் சிங் தலைமை வகித்து தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். நிகழ்வில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் புக்கியா ஸ்னேகப்பிரியா, மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜகுமார் முன்னிலை வகிக்க கலெக்டர் ரஞ்சித் சிங் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து மூவர்ண பலூன்கள் மற்றும் சமாதான புறாவையும் பறக்கவிட்டார். தொடர்ந்து சுதந்திர போராட்ட வீரர்களின் வாரிசுதாரர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார். சிறந்த காவலர்களுக்கு அண்ணா விருதுகளை வழங்கியதுடன் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, சமூக நலத்துறை, ஆதிதிராவிடர் நலத்துறை, தோட்டக்கலைத்துறை, முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் சார்பில் 80 பேருக்கு 1,19,90,109 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை கலெக்டர் ரஞ்சித் சிங் வழங்கினார். தொடர்ந்து ஸ்ரீகுளம் அரசு மேல்நிலைப்பள்ளி, லட்சுமிபுரம் அரசு மேல்நிலைப்பள்ளி, தேனி நாடார் சரஸ்வதி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் சமூக நல மாணவ மாணவியர்கள் விடுதிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி திட்ட முகமை திட்ட இயக்குனர் தமிழரசி, ஏடிஎஸ்பி கலைக்கதிரவன், பெரியகுளம் சப் கலெக்டர் ரஜத் பீடன் உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். குடியரசு தின விழா கொடியேற்ற நிகழ்ச்சியை கண்டு களிக்க தேனி மாவட்ட விளையாட்டு மைதானத்திற்கு வந்து கலந்து கொண்டனர்.